ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் சும்மா பட்டாசு அப்படியே அந்த 1000 வாலா வந்து பட்டாசு வெடிச்சு எப்படி வெடிக்கும் அந்த மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஓகே, நல்லா இருக்கு. ஆனால் கமருதீன் விஷயத்தில் மட்டும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கண்டிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் வந்துட்டு கனியோட கேப்டன்சி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கமருதீனும் கரெக்டாக தான் சொல்கிறார், கனியை பற்றி கரெக்டாக தான் சொல்கிறாரு. கனி வந்துட்டு 2 ரோல் ப்ளே பண்ணுறாங்க சார், அது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. என்னென்னா கியூசியில் வந்து சில விஷயங்கள் பண்ணித்தரணும்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ்லேயே இருக்குது. ஆனால் எஃப்ஜியும் ஆதரியும் அதை பண்ணவே இல்லை. அதை இவங்க தட்டி கேட்டிருக்கலாம், ஆனால் செய்யலை. அதே மாதிரி வந்துட்டு கலையரசன் டேபிளை தள்ளும்போது அவங்க தட்டி கேட்டிருக்கலாம், கேட்கல. ஆதரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அதை கேட்கல அப்படின்னு அழகாக அழுத்த திருத்தமாக சூப்பராக சொல்கிறார். மற்றதெல்லாம் விட்டுருங்க, ஏன்னா கமருதீன் மேலே எனக்கு நிறைய கோபங்கள் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் அவர் கேட்ட கேள்வி கனியோட தலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னும் போது ஒருத்தரங்க சொல்கிற மாதிரியே இவரும் அழகாக தான் சொல்கிறார். ஆனால் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, எனக்கு புரியலை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க, கனி உங்களுக்கு இதுக்கு என்ன பதில்ன்றாரு. கனி எனக்கு அவர் என்ன சொல்ல வரான்னு புரியல சார்னா அதுதான் எனக்கும் சொல்கிறாரு. வேணுட்டுமே வாலண்டராக கமருதீனை வந்துட்டு அட்டாக் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதாவது கமருதீன் பண்ண தப்புகளை தட்டி கேட்கறதுல தப்பு கிடையாது, சும்மாவே வந்துட்டு அவர் வந்து ஒடுக்கணுமான்றதான் எனக்கு. ஏன்னா எனக்கே பிடிக்காது கமருதீனை. அப்படி இருக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. என்னடா இது இப்படி வந்து கலாய்க்கிறாங்களே, எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ இதுவாக கலாய்க்கணும். அதுக்கப்புறம் வந்து விஜய் பார்வதி நிற்க வைக்கிறாங்க, நிற்க வச்சு இப்போ அவங்கக்கிட்ட சொல்லுங்கன்றாங்க. அதே நமக்கு அதாவது விஜய் சேதுபதி கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே வந்து சொல்கிறாரு. அவங்களுக்கு புரியுது, அவங்க திரும்ப அதை சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக வருதுன்றாரு. இது வந்துட்டு எப்படி நான் எடுத்துக்கிறேன்னு தெரியலனா, ஒருத்தர் தப்பு பண்ணுறாருன்னா அவர் வந்து கேவலமாக பண்ணிகிட்ருக்காரு, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஒரு மனிதனும் கண்டஸ்டன்ட் அப்படின்னும் போது விஜய் சேதுபதி அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பான்ஸ், அதாவது மரியாதை கொடுக்கணும்னு சொல்ல, அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை கிராப் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டாக பேசலாம். அதை விட்டுட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியலன்னு சொல்ல அவரை வந்துட்டு இவ்வளோ மட்டம் தட்டுறது தேவையில்லாத விஷயமோ இந்த டைமில் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.